அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு ராஜா மாறு வேஷத்துல நம்ம நாடு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த மாறு வேஷத்துல நாட்டை சுத்தி பாக்குறதுக்காக விடிய காலையில போயிட்டு இருப்பாரு. அந்த விடிய கால நேரத்துல ஒரு வயல் ஒரு விவசாயி என்ன செய்வாருன்னா ஏறு உழுதுகிட்டு இருப்பாரு. அப்படி ஏறு உழுதுகிட்டு இருக்கும் பொழுது ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா நம்ம நாட்டுல காலையிலேயே அதிகாலையிலேயே ஒருத்தவன் ஏறு உழுவுனா அவ்வளவு ஒரு திறமசாலி இருக்கிறான்னு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் உடனே அந்த விவசாயிட்ட கேட்பாரு, ஏன்பா நீ இப்படி ஏறு உழுதுகிட்டு இருக்கிற? கடவுள் உனக்கு இந்த விடிய காலையிலேயே நீ எழுந்திருச்சு ஏறு உழு வர்றதுனால உனக்கு கடவுள் நல்ல உடம்ப வலிமையா கொடுப்பாரு, உனக்கு நீண்ட ஆயுள தருவாருன்னு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கேட்பாரு. ஆமா, உனக்கு எவ்வளவு இந்த மாசம் உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறியே, உனக்கு வருமானம் வரும்னோன்னா அவரு சொல்லுவாரு, விவசாயி சொல்லுவாரு, ராஜான்னதே தெரியாது இல்ல அவருக்கு விவசாயிக்கு. அதனால அவர் என்ன சொல்லுவாருனாக்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா எனக்கு 100 வெள்ளிக்காசு கிடைக்கும். அந்த 100 வெள்ளிக்காசுல ஒரு பங்கா நான் வரியா செலுத்துவேன், ராஜாவுக்கு நாட்டுக்காக வரி செலுத்துவேன். இன்னொரு பங்கை நான் கடன் அடைப்பேன், இன்னொரு பங்கை கடன் கொடுப்பான், இன்னொரு பங்கை வீசி ஏறிவேன், இன்னொரு பங்கை என் செலவுக்கு வச்சுக்குவேன் அப்படின்னோன்னா ராஜாவுக்கு புதிரா இருக்கும். என்னடா இவன் நம்மன்னு கேட்டா இவன் ஒரு புதிர சொல்றான், ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குத. ஒண்ணு புரியுது, அவன் தன்னோட செலவுக்கு வச்சுக்கிறான், வரி கொடுக்குறான், இது 2 புரியுது. மீதி எல்லாம் கடன் அடைக்கிறாங்கிறான், கடன் கொடுப்பாங்கிறான், வீசி எறிவாங்கிறான் காசை. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷத்தை கலைச்சிருவான். கலைச்சோன்னா ராஜாவா இருக்கும். உடனே விவசாயி பதறி அடிச்சுக்கிட்டு, ஐயோ ராஜா, நீங்க ராஜான்னு தெரியாம நான் பாட்டுக்கு சாதாரண மனுஷர்ன்ட்டு விளையாண்டுட்டா, என்னை மன்னிச்சிருங்க ராஜா அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சரி பரவாயில்ல, நீ சொன்னதுக்கு அர்த்தத்தை சொல்லு அப்படின்னோடனே அப்பதான் சொல்லுவான், ஒரு பங்கை நாங்க வரியா செலுத்திடுறேன், இன்னொரு பங்கை நான் கடன் அடைப்பேன்னா பெத்தவங்க எனக்கு பெத்து வளர்த்தவங்களுக்காக கடன் அவங்களுக்கு செலவு பண்றத நான் கடன் அடைப்பேன்னு சொன்னாங்க. கடன் கொடுப்பேன்னு சொன்னது என் பிள்ளை எனக்கு பிற்காலத்துல செலவு பண்ணணும்ல, அதுக்காக அவனை வளர்க்கணும்ல, அதுக்காக கடன் கொடுத்தேன்னு சொல்றேன். வீசி எறிவன்னு சொன்னலைங்க, அது என்னன்னா என் பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒருத்தன்ட்ட கொப்படைக்கணும்ல, அது இன்னொருத்தன் வீட்டுக்கு போற பொண்ணு தானே, அதுக்கு செலவு பண்றத நான் வீசி எரிஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது என் செலவுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ராஜா சொல்லுவாரு, சரி இந்த புதிரை நீ யார்ட்டையும் சொல்லாத, நான் என்ன தவிர நான் இருந்தாதான் நீ சொல்லணும், நான் இல்லைன்னாக்க நீ சொல்லக்கூடாது, அது யார்ட்டையாவது சொன்னா உன் உயிரை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதாவது அந்த ரகசியத்தை நான் இருக்கும் போதுதான் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு போயிடுறாரா. கொஞ்சம் இது ராஜா போயிட்டு எல்லார்கிட்டையும் தண்டரா போட்டுருவாரு. இதுக்கு என்ன விடைன்னு கேட்டா யாருக்கும் சொல்ல தெரியும். ஒரே ஒரு அமைச்சர் என்ன செய்வான், எப்படியா ரகசியத்தை தெரிஞ்சுட்டு அந்த விவசாயிட்ட போய் நீ சொன்னியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் புதுசா தங்கத்தை நாணயம் அடிச்சிருப்பாங்கல்ல கஜானாவுல, அதை கொண்டுட்டு போய் கொடுத்து 1000 வெள்ளிக்காசு தரேன், நீ என்ன செய்யற அந்த விடைய சொல்லணும்னா இவர் பாப்பாரு விவசாயி, நல்ல பல மின்னும். உடனே இவருக்கு ஆசை சரி 1000 வெள்ளிக்காசு நமக்கு கிடைக்குது, சரி நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு விடைய சொல்லிடுவார். சொன்னோன்னா அதை கொண்டுட்டு போய் அவரு போய் ராஜாட்ட சொன்னோன்னா ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இந்த விட அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே கேட்பாரு அமைச்சர்ட்ட, யார் உனக்கு சொன்னோன்னா விவசாயி சொன்னோன்னா அவனை பிடிச்சி இழுத்துருவாங்கன்னு காவலர்கள் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாங்க. ராஜாவுக்கு முன்னாடி இழுத்துட்டு நிக்க வச்சோன்னா இவன் பதறி போய் சொல்லுவான், பதறி போய் ராஜா என்னை மன்னிச்சிருங்க அப்படிமா. ஏண்டா, அப்பதான் ராஜா சொல்லுவாரு, நான் என்ன சொன்னேன், நான் இருக்கும் போதுதான் நீ சொல்லணும், நான் இல்லாதப்ப சொல்லக்கூடாதுன்னு, உன் உயிரே போயிடும்னு இவ்வளவு சொல்லி உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நீ இந்த விடைய சொல்லி இருப்ப. அப்போ உனக்கு பயங்கறதே இல்லை, உன்னை பாக்குற மரண தண்டனை கொடுத்துட்றான் அப்படின்னு சொன்னா அவன் பதறி அடிச்சுட்டு சொல்லுவான், ராஜா என்னை மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நான் இருக்கும் போதுதான் நீங்க சொல்ல சொன்னீங்க, இந்த காசை பாருங்க, ஒரு பக்கம் உங்க நாணயம் இருக்கா, அப்ப அந்த நாணயத்தை பார்த்தோன்னே நீங்க இருக்கிறது மாதிரியே இருந்துச்சு, அப்ப உங்களை வச்சுக்கிட்டு தானே மகாராஜா சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க மகாராஜான்னு. அப்ப மகாராஜாவுக்கே சிரிப்பு வந்துடும், என்னடா ஒரு நாணயத்துல நம்மளோட உருவத்தை பார்த்து இப்படி சொல்றானே அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், ராஜா உங்களோட உருவத்துக்கே இவ்வளவு மதிப்பு இருக்குன்னா அப்ப நினைச்சு பாருங்க, உங்களை நேர்ல பாக்குறதும் ஒண்ணுதான், இந்த உருவத்தை நான் மதிக்கிறேன், உங்க நிஜத்திலேயே உங்க மாதிரியே இருந்தது, அதனாலதான் நான் சொன்னேன்னு. சரி ராஜா நினைப்பாரு, எப்படியோ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அலையிறான், சரின்ட்டு அவருக்கே மனசு ஒரு மாதிரி இலகி போய், சரி நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு
அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்பா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு விட்டா போதும்னு ஒடியே போயிடுமா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு அந்த இடத்துல அறிவு இருந்ததுனால எப்படியோ அவன் உயிரை காப்பாத்திட்டான். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய புக்கு படிக்கணும். புக்கு படிச்சு நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டோம்னா எந்த இடத்துல விட்டாலும், எந்த சூழல்ல விட்டாலும், எங்க போனாலும் நம்ம அறிவு இருந்துச்சுன்னா நம்ம உயிர் பொழைச்சுக்கிட்டு நம்மளும் உயிர் பொழைக்கலாம், நம்ம குடும்பத்தையும் உயிர் காப்பாத்தலாம். அதனால அறிவோட இருக்கிறதுக்கு நம்ம நிறைய புக்கு படிக்கணும்.